ஜோவிகாவை வந்து ப்ரொமோஷன் பண்ணணும், ஒரு ஹீரோயினை ஆக்கணும் அப்படிங்கிற மூமெண்ட்டுக்கு தான் இது எல்லாமே நடக்கிறது. அடிப்படை வனிதா எந்த அளவுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணி இவ்வளோ சின்ன வயசில் அந்த பொண்ணை ஹீரோயின் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கெலாம் இருந்து அவங்களோட மூமெண்ட்லேயே படம் நடத்தி அது ஹீரோயினான அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணை பெற்று வச்சுருக்கீங்க. அப்போ அதை சரியான வழி நடத்துறது இருக்கணும். எனக்கு என்னென்னா, உங்கள் பொண்ணுக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லையே. என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணியிருக்கலாம். அந்த கதைக்குள்ளார அந்த பொண்ணை இறக்கி நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் கிளாமரை நம்பி எதுக்கு? தாயோட புரிதல் தவறாக இருக்குது. ஆமாம், அவங்க வந்து இங்கே அதாவது என்ன சொல்கிறது, ஆபாசமாக நடித்தா ஹிட் ஆயிடலாம் அப்படிங்கிறது வந்து நடித்தா, அப்புறம் பார்த்தா எல்லாருமே இன்ஸ்டாவில் இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது, யூடியூப்பில் வரைக்கும் பால் குடிக்கிறத மார்பகத்தை காட்டி வீடியோ போடுறவங்களோட லைக்ஸ் அதிகமாக போயிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அதுதானே நடக்குது. நீங்கள் ஆபாசமாக அப்படின்னு இன்ஸ்டாவிலையும் சரி, நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் சரி, தனிப்பட்ட ஊடகங்கள்லையும் போய் நடத்தினா அது வந்து உங்களுக்கு அந்த வட்டத்துக்குள்ளார தானே, ஒரு சிறிய குட்டைக்குள்ளார உங்களை ஏன் அந்த பொண்ணோட வாழ்க்கையை ஒரு குட்டைக்குள்ளார ஏன் தூக்கி போடுறீங்க? ஈத்தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது இயக்குனர் திரு நந்தவனம் நந்தகுமார் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு 2-3 நாளாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இளையராஜா அவர்களுக்கும் வனிதா விஜயகுமார் அவர்களுக்கும் ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் போயிட்டு இருக்கு. பாடலை வந்து பயன்படுத்தினது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா சார்பில் வந்து வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இதற்கு வனிதா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி வந்துட்டு நாங்கள் வந்து சோனியில் வந்து வாங்கியிருக்கோம், ரைட்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எப்படி சார் உங்களோட விஷன் வந்து? ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, இது இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அடிப்படை வந்து அவங்களோட பொண்ணை வந்து ஜோவிகாவை வந்து ப்ரொமோஷன் பண்ணணும், ஒரு ஹீரோயினை ஆக்கணும் அப்படிங்கிற மூமெண்ட்டுக்கு தான் இது எல்லாமே நடக்கிறது. அடிப்படை. சார், ஜோவிகா ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கும் இளையராஜாவோட காப்பிரைட் ப்ராப்ளமுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இல்லை, ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு நீங்களும் உட்காந்து ஏன் பேசிகிட்டு இருக்கோம்? சார், அதை தாண்டி இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இந்த இடத்துல ஆனால் கான்ட்ரவர்சியில் பண்ணுறதோ அது வந்து வனிதா அவங்க தானே வந்து கான்ட்ரவர்சி வருவாங்க, அவங்க தானே பில்ட் ஆகிறாங்க நிறைய. இதில் எங்கே ஜோவிகாவோட பேரை பெருசாக அடிப்படவே இல்லையே. அதே கொஸ்டின் தான். அதாவது வெரி பிகினிங்கில் ஒரு பிக் பாஸ் ஷோவில் அந்த பொண்ணு வந்து தமிழில் எழுத தெரியல அப்படின்னு ஒரு ஒரு கான்ட்ரவர்சியை அந்த பொண்ணு மேலே அப்போ தான் அட்டென்ஷன் கிரியேட் ஆச்சு. அந்த அட்டென்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல்? சம்மந்தமே இல்லாமன்னு இல்லை, சம்மந்தம் இருக்கு. அதாவது நமக்கு தெரிஞ்சு தமிழில் எழுத படிக்க அப்படிங்கிறது வந்து தமிழ் மீடியத்தை தவிர இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிற குழந்தைங்கன்னு இருக்காங்களே, அதுவும் பெரும்பாலும் இந்த விஐபி அந்த பி குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அந்த ஜோவிகாவோட பொண்ணோட தரத்தை விட ஜாஸ்தியாக இருக்காங்களா? தமிழ் அறிந்து தெரிந்து இருக்கார்களா? அதற்கு அந்த அளவுக்கு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார அந்த பொண்ணு மேலே அவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிற விஷயங்கள் நடத்துனாங்கல்ல, அது நடத்துனதை அதாவது இதெல்லாம் பிளான் பண்ணி நடக்கலை, யதார்த்தமாக நடந்ததை அதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு தாயாரா வனிதா எந்த அளவுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணி இவ்வளோ சின்ன வயசில் அந்த பொண்ணை ஹீரோயின் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கெலாம் இருந்து அவங்களோட மூமெண்ட்லேயே படம் நடத்தி அது ஹீரோயினான அவங்கள ஹீரோயின் ஆக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ வந்து பண்ணுறாங்க. இப்போ நடுவில் வந்து சம்மந்தமாக இளையராஜா சார்லாம் பிடிச்சி இழுத்து விட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, நான் சொல்கிறது என்னென்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணை பெற்று வச்சுருக்கீங்க. அப்போ அதை சரியான வழி நடத்துறது இருக்கணும். எனக்கு என்னென்னா, உங்கள் பொண்ணுக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லையே அப்படிங்கிற ஃபீல் தான் நான் பார்க்குறப்ப. அந்த பொண்ணு ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது, ரொம்ப ஹேண்டில் பண்ணுற விதமும் சரி, பேசுகிற விதமும் சரி, எல்லாமே ரொம்ப ஆமாம். என்னடா இப்படிப்பட்ட தாய்க்கு இப்படிப்பட்ட பொண்ணா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியப்படுற விஷயங்கள் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணியிருக்கலாம். அந்த கதைக்குள்ளார அந்த பொண்ணை இறக்கி நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் கிளாமரை நம்பி எதுக்கு?
இல்லை, அடுத்த கேள்வி நான் தான் கேட்கலான்னு வந்தேன். இப்போ என்னன்னா, அவங்க வந்து ஜோவிகா தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் படத்துக்கு வந்து அவங்க தான் வந்துட்டு ப்ரொடியூசர். அவங்கள ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு, பெத்த பொண்ணை வச்சுக்கிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து ஆபாசமான காட்சிகளை நடிக்கிறாங்க. இது என்ன மாதிரி? அதுதான் சொல்றேன். அந்த தாயோட புரிதல் தவறா இருக்கு. ஆமா. அவங்க வந்து இங்க அதாவது என்ன சொல்றது, ஆபாசமா நடிச்சா ஹிட் ஆயிரலாம் அப்படிங்கிறது வந்து நடிச்சா, அப்புறம் பார்த்தா எல்லாருமே இன்ஸ்டாவில் இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, யூடியூப்ல வரைக்கும் பால் குடிக்கிறத மார்பகத்தை காட்டி வீடியோ போடுறவங்களோட லைக்ஸ் அதிகமாக போயிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அதுதானே நடக்குது. நீங்க ஆபாசமா அப்படின்னு இன்ஸ்டாவிலையும் சரி, நீங்க ஃபேஸ்புக்லயும் சரி, தனிப்பட்ட ஊடகங்கள்லையும் போய் நடத்தினா அது வந்து உங்களுக்கு அந்த வட்டத்துக்குள்ளார தானே, ஒரு சிறிய குட்டைக்குள்ளார உங்களை ஏன் அந்த பொண்ணோட வாழ்க்கையை ஒரு குட்டைக்குள்ளார ஏன் தூக்கி போடுறீங்க? இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசு இல்லையா? அந்த உலகத்தோட பெரிய வட்டத்துக்குள்ளார நீங்க இறக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தது மாதிரி ஒரு பெரிய சிந்தனை உங்கள்கிட்ட இல்லைனாலும் எல்லாமே வந்து நாமளே செய்யணும் அப்படின்னா நம்ம யாரும் காசு கொடுக்க கூடாது. நம்மள்கிட்ட காசு இல்லை அப்படின்னாலும் செய்யறவங்க இருக்காங்க, காசை பின்னால கொடுங்க அப்படின்னு செய்யற வேலை செஞ்சு கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அவங்கள கண்டுபிடிங்க, அவங்கள்ட்ட உட்காந்து பேசுங்க. இல்லைன்னா அவங்களுக்கு என்ன பணம் பேமெண்ட் பண்ணணுமோ அதை பண்ணுங்க. அதில் பண்ண முடியலன்னா கூட எதுவுமே கிரெடிட் பண்ணலாம், கிரெடிட்ல வச்சு வேலையை நடத்தலாம். எல்லாமே நம்ம தான் பண்ணணும், நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இங்க பெரிய பெரிய என்ன சொல்றது, மிகப்பெரிய ஜாம்பவான்களும் கூட தோத்து போயிட்டு இருக்கானுங்க. சங்கரோட படம் ஃபிளாப் ஆகுது, முருகதாஸோட படம் ஃபிளாப் ஆகுது. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இவங்கெல்லாம் நினைச்சு பார்க்காத ஹிட் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து உங்க பொண்ணை நிப்பாட்ட போறதுங்கிறது அது எண்ணங்கள் சரி, ஆனா எண்ணங்களோட செயல்பாடு தப்பா இருக்குல்ல, அந்த வழி அது அப்படி இல்லை. வனிதா விஜயகுமார் சார்ந்து இன்னொரு கேள்வியும் எனக்கு இங்கே எழுதுது. என்னன்னா, வனிதா விஜயகுமார் 4-3 கல்யாணம் பண்ணிட்டாங்க, உங்களுக்கே தெரியும். இது எல்லாருக்குமே வந்து ஊடகங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இளையராஜா சார் வீட்டுக்கு வந்து மருமகளா போகணும் அப்படிங்கிற மாதிரி போயிருக்க வேண்டியது அப்படின்லாம் சொல்றாங்க. இது எப்படி கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு சார்? அதாவது என்ன சொல்றது, இப்ப நான் வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆமா, இது மோடிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மோடியோட பையன் வந்து என் கூட கிளாஸ்மேட்டாக படித்தான். ஆமாம், உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆமாம், எங்கள் வீட்டோட பக்கத்து வீட்டில் தான் மோடி வந்து தெரியாமல் வந்துட்டு போவார், நான் சின்ன வயசாக இருக்கிறப்ப இப்படின்னு ஒரு கதை இருக்குதுன்னு வச்சுங்களேன். இது எவ்வளோ நம்ப தகுந்தது? அந்த மாதிரி தான் இதையும் பார்க்கணுன்றீங்களா நீங்கள்? இப்போ நான் அப்படி சொல்ல வரல. அதாவது உண்மை பக்கத்தில் பெரிய பொய்ய சொல்கிறப்ப உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது, இப்போ இங்கே இந்த ஆஃபீஸ் வந்து உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஆஃபீஸே என்னது அப்படின்னு நான் சொல்லி பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லை சார், ஆனால் அவங்க ஆணித்தனமாக அடித்து சொல்கிறாங்களே. நான் வந்து வீட்டுக்கெலாம் போனேன், ஜீவா அம்மா வந்துட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க, எனக்கு அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸு, நான் என்கிட்ட வந்து அவங்க வீட்டோட சாவி இருந்துச்சு, அது அவங்க வீட்டில் இருந்து நகையெல்லாம் நான் எடுத்து போட்டிருக்கேன், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே. அதான் அந்த அளவுக்கு இருந்த நீங்கள் ஏன் மருமகளை ஆகலை? நீங்கள் மருமகளாக போக வேண்டியதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கு இல்லையா? அதுக்கு தவறு உங்கள் மேலேயா இல்லை அவங்க மேலேயா? அதை சொல்லலையே. நான் மருமகளாக போக வேண்டியது அப்படின்னு சொல்கிறீங்க. இவ்வளோ உரிமைகள் கொடுத்துருக்காங்க, உங்களை இந்த அளவுக்கு உங்களை பிலீவ் பண்ணியிருக்காங்க, நம்பியிருக்காங்க அப்படின்னா அந்த நம்பிக்கைக்கு எதிர்வாதமாக என்ன நடந்துச்சு அங்கே? அதை விஷயங்களை சொல்லுங்க. அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு நம்பி ஒரு வீட்டுக்குள்ளார உங்களை விட்டுருக்காங்க, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அந்த வீட்டுல உங்களுக்கான இடம் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த இன்பிட்வீன் கேப்ல நடந்தது என்ன? அதை சொல்லலையே. போகிறோம், நான் அப்படியெல்லாம் இருந்தேன் தெரியுமா அப்படின்லாம் சொல்றீங்களே, அதை சொல்றது முழுசா சொல்லலாம்ல. இந்த பிரச்சனைனால அந்த வீட்டுக்கு நான் போகல, ஆமா, தப்பு அவங்க மேலேயா உங்க மேலேயான்னு அதுக்கப்புறம் தெரியும்ல. புரியுதுங்களா? அப்பனா அதுக்கான வாய்ப்பு இருந்திருக்குங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கோ இல்லையோங்க, அவங்க சொல்றதோட அவங்க சொல்ற வார்த்தைக்கு தான் நம்ம வாதம் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க சொல்லாத ஒரு வார்த்தைக்கு நம்ம வாதம் பண்ணல. இப்ப நான் பேசுற எல்லா விஷயங்களுமே அவங்களோட ஊடகவியலா நம்ம வெளியில தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க பொண்ணோட விஷயம் வரைக்கும் நம்ம வெளியில பார்த்து தெரிகிற விஷயத்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்க காட்டாத ஒரு விஷயத்த நம்ம பேசல. புரியுதுங்களா? நீங்க சொல்றத அரைகுறைமா சொல்லிட்டு போறது கியூரியாசிட்டியா இருக்கு. அடுத்தது என்ன, அடுத்து என்ன சொல்ல போறாங்க, அடுத்தது என்ன வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஓகே சார்.
அடுத்தபடியாக வந்துட்டு நான் வந்து எல்லாத்தையும் ஊடகம் முன்னாடி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வனிதா விஜயகுமார் அவங்க சொல்கிறாங்க. அப்படி என்னவா இருக்கும் சார் அது? இல்லைங்க, இது வந்து என்ன சொல்றது, விஜய் முதலமைச்சரால் ஆனால் என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி மாதிரி இருக்குது. விஜய் முதலமைச்சர் ஆனால் அப்படிங்கிறது வந்து அவன் கற்பனைக்கு யோசிச்சுப்பான். புரியுதுங்களா? அதனால வந்து இது ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இன்ன வரைக்கும் விஜய் வந்து பொது வெளியில பேசவே இல்லை. ரெண்டாவது, ஒரு கழகம் முடிவு எடுக்குது, அந்த தலைமையில வந்து அவர் உட்காரவே இல்லை. தலைவர் இல்லாத ஒரு கள முடிவுகள் எடுக்கிறோங்கிற ஒரு கூட்டம்லாம் இப்படி நடத்தினானுங்க. அது மாதிரி அவங்களுக்குள்ளார அவங்க முடிவு எடுத்துக்கிறாங்க, அவங்க பேசிக்கிறாங்கங்கிற ஒரு விஷயத்துக்கு நாம கற்பனையில இதுதான் இப்படிதாங்கிறது. இல்ல, நீங்க சொன்னீங்க ஊடகத்துல சொன்னத விஷயத்தை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்க. அதான் ஊடகத்துல இப்ப சொல்லியிருக்காங்க இல்லையா? ஊடகத்துல வந்து நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, இது மாதிரி சொல்லியிருக்காங்க, அது என்னவா இருக்குன்னு கேட்கறான். இப்ப என்னோட ப்ரிடிக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து நடந்திருக்குங்கிறதுன்னு சொல்ல முடியாது, நடக்காதுன்னு சொல்ல முடியாதுல்ல. நம்ம என்ன, நான் ஜோசியமும் சரியா, நான் மாந்திரிகமும் சரியா, மற்ற விஷயங்களும் சரியா, நமக்கு எல்லாமே கொஞ்சம் அறகுறையா இருந்துக்கிறதுனால தான் இப்படி வந்து உட்காந்து அறகுறையா பேசிட்டு இருக்கிறோமோன்னு தோணுது. ஓகே சார், ஓகே சார், ரொம்ப நன்றி. சொல்லுங்க. நிறைய கருத்துக்களை வந்து ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க. நன்றி, வணக்கம் சார். வணக்கம். நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.